இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. கடமை, அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. கடமை, அது கடமை. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இம்மாதம் 8ஆம் தேதி புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ராமவரம் தோட்டத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதோர் இல்லம் மற்றும் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு சிறந்த பெண்மணிக்கான விருதினை வழங்கியிருக்கின்றோம். மேடம் அன்னைக்கு டெல்லியில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்ட காரணத்தினால் இந்த விழாவில் பங்கேற்க முடியவில்லை. இந்த விழாவில் நம்ம ஒரு 35 மகளிருக்கு சிறந்த பெண்மணிக்கான விருதுகளை வழங்கியிருக்கின்றோம். அதில் எஸ்வி சேகர் அவர்களும் விஜி சந்தோஷம் அவர்களும் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை இணை ஆணையாளர் சமத்தா ஐஆர்எஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த விழாவில் சிறந்த பெண்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக முன்னேற்றத்திற்காக பல்லாண்டு காலமாக அரும்பாடுபட்டு வரும் சிறந்த பெண்மணிகளுக்கும், மாற்றுத்திறனாளர்களை, அதாவது எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளை மனம் புரிந்து கொண்ட மனைவிமார்களுக்கும், சிறந்த மாற்றுத்திறன் பெண்மணி சாதனையாளர்களுக்கும் இந்த விருதினை வழங்கியிருக்கின்றோம். மேடம் அவர்களுக்கு இந்த காது கேளாதோர் பள்ளியை பல்லாண்டு காலமாக சிறப்பாக நடத்தி பல ஆயிரக்கணக்கான காது கேளாத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்து, அவர்களை கல்வி அளித்து, அவர்களை நல்ல வேலையில் அமரச் செய்து அழகு பார்த்து வருகின்ற மேடம் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமைப்படுகின்றோம். எனக்கு இந்த விருதை அளித்தமைக்கு நன்றி கூறி, மேலும் இதுக்கு என்னை தகுதியாக ஆனவராக ஆக்கப்படுகிறேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. 96 தான் காலேஜும் அம்மா இறந்தாங்க. 96 மேல அம்மா இறந்தாங்க.
வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.